இதான் எஸ்ஏபியோட இனிஷியல் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். நீங்க நோட் பண்ணிக்கங்க என்ன இருக்குனாலும் நோட் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். இது வந்து டி கோட் சொல்லுவாங்க. டி கோட் அப்படின்னா டிரான்சாக்ஷன் கோட். இந்த டிரான்சாக்ஷன் கோட் போடுறது மூலமா நம்மளால மெனு பாத் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் டேரக்டா டார்கெட் பண்ணி அதை கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இந்த மெனு கிளிக் பண்ணி இப்படி எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு போவோமா, இப்படி கண்டுபிடிச்சு போறதுக்கு பதில் இந்த டி கோட் லைக் இப்போ கண்ட்ரோல் சீனா சாரி ஒரு பேராவை காப்பி பண்ணா செலக்ட் பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுவோம், காப்பி கொடுப்போம், பேஸ்ட் கொடுப்போம். ஓகே, இல்லை நம்ம மேலே காப்பி ஆப்ஷன் எங்கேயா இருக்கா அதை பற்றி கிளிக் பண்ணுவோம். இன்னொரு ஷார்ட்கட் ஆப்ஷன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ அதே இதை நான் வந்து இதில் மெனு பாத்தில் வந்து போடுறேன். இதுதான் மெனு பாத் பேஸ்ட் பண்ண இடம். இதில் வந்து டி கோட் போடலாம், SC11 இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சொல்கிறேன். அடுத்து இதில் வந்து என்ன எத்தனை இன்ஸ்டான்ஸ் இருக்குல்ல, எத்தனை சர்வர் இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து 3 சர்வர் சொல்லணும். ஓகே, என்னென்னலாம் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னதுன்னா டெவலப்மெண்ட் சர்வர். நம்ம டெவலப் பண்ணுவோம், நம்ம தான் டெவலப்பர். ஓகே, ஹப் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவோம் ERP-யை. ERP மீன்ஸ் நம்ம SAPS டெவலப் பண்ணுவோம். ஓவரால் ERP சேர்த்த சொல்கிறேன், SAP இல்லை, டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவோம். அடுத்து குவாலிட்டி அனலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தாங்குமா ப்ரொடக்ஷனுக்கு போனால் அப்படி சொல்லி செக் பண்ணுவாங்க. டெஸ்டர்ஸ் அப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் சர்வருக்கு போகும். ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து 24/7 ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஏன்னா க்ரோஸ் கணக்கில் ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து கை வைக்க மாட்டாங்க. குவாலிட்டிக்கு மட்டும் தான் அதுக்கு அலோட் இருக்கு, நம்மளால அலோ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் டி கோட். எத்தனை டி கோட் இருக்கு நம்ம ஒன்று ஒன்றா பண்ண நீங்கள் நைஸ் சைடு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, டி கோட் அப்படின்னா டிரான்சாக்ஷன் கோட். இது வந்து ஈஸியாக நம்ம ஒரு மெனு பாத் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம கான்டாக்ட் பண்ணியும் டேரக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஓகே.